நீங்கள் ஒரு அண்டர் 7 lakhs ஆன் ரோட் பட்ஜெட்டில் வந்து ஹேட்ச்பேக் வேணாம், அதிலிருந்து கொஞ்சம் பெரிய காராக வந்து போகலாம் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம கூட இருக்கக்கூடிய கார் நீங்கள் தாராளமாக வந்து போகலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ நம்ம கூட பார்த்தீங்க அப்படின்னா ஹியூண்டாயில் வந்து மைனர் ஃபேஸ் லிஃப்ட் பண்ணி அறிமுகப்படுத்தப்பட்ட எக்ஸ்டர் தான் நம்ம கூட இங்கே இருந்துருக்கு. HX2 அப்படின்னு சொல்லக்கூடிய பேஸ் மாடல் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நம்மள்ட்ட இருந்துகிட்ருக்கு. இதோட எக்ஷோரூம் விலை அப்படிங்கிறது 5,79,000 எக்ஷோரூம் விலையில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஆன் ரோட் காஸ்ட் அந்த 7,08,000 பக்கம் வரும். பட் இந்த இன்சூரன்ஸ் சில விஷயங்களில் டிஸ்கவுண்ட் அப்பெல்லாம் கிடைக்கும் போது நீங்கள் அண்டர் 7 lakhs பட்ஜெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காரை தாராளமாக நீங்கள் வந்து வாங்கலாம். இந்த பேஸ் மாடல் HX2ல வந்து என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, இவங்க கொடுக்கக்கூடிய ப்ரைஸிங்க்கு இந்த இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் ஒர்த் இல்லையா அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் இந்த மைனர் அப்டேட்டில் இந்த பேஸ் மாடலில் என்னெல்லாம் அப்டேட் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் வீல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஆக்சினா ஹுண்டாய் திருச்சி. அவங்க தான் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா வாக் அரவுண்டுக்காக இந்த வெஹிக்கிள் வந்து வழங்கியிருக்காங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் திருச்சியை சுற்றி உள்ள பகுதிகளிலிருந்து வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா டிஸ்பிளே தெரியக்கூடிய ஆக்சினா ஹுண்டாயை மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்கள்ட்ட பேஸ் மாடலும் அவைலபிளாக இருக்குது அண்ட் எல்லா வேரியன்ட் காரும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக் வந்து வச்சுருக்காங்க. தேவைப்படுறவங்க மறக்காமல் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெஹிக்கிளில் பண்ணியிருக்க மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல எக்ஸ்டீரியரில் இருந்து ஆரம்பிப்போம். இதோட டைமென்ஷன் விஷயத்துக்கு வரலாம். இந்த வண்டியோட லென்த் 3830 mm லென்த்தில் வந்து கொடுத்துருக்காங்க. அகலத்தை பொறுத்த வரைக்கும் 1723 mm, ஹைட்டுங்கிறது 1634 mm. பட் இது வந்து கொஞ்சம் ஹைட் வந்து கம்மியாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து மேலே ரூஃப் ரெயில் வந்து கிடையாது. வீல் பேஸ் பொறுத்த வரைக்கும் 2450 mm வீல் பேஸ் இருக்கிற வகையில் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ வாங்க ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் என்னெல்லாம் மாற்றங்கள் வந்து பண்ணியிருக்காங்க, இந்த ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் ஒரு மைக்ரோ எஸ்யூவி கேட்டகரியில் வேணால் இதை வந்து குறிப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஒரு 185 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக தான் இந்த வெஹிக்கிளை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஃப்ரண்ட் ப்ரொஃபைலில் மேஜராக இந்த அப்டேட்டில் மாறின விஷயம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, எக்ஸ்டர் அப்படிங்கிற பேட்சிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கிரில் மேலேயே இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கிரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளாசி பிளாக்ல வந்து இருக்குது. முன்னாடி எக்ஸ்டரோட பேட்சிங் வந்து இந்த மாதிரி கீழே வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ அதை இங்கே வந்து கொண்டு போயிருக்காங்க. மேலே வந்து ஹியூண்டாயோட லோகோ பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக இருக்கிற வகையில் வந்து கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட் பொறுத்த வரைக்கும் ஹாலோஜன் ஹெட்லைட்ஸ் தான் இதில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஹெட் ஷேப்பில் டிஆர்எல் மாதிரி கொடுத்துருப்பாங்க, பட் டிஆர்எல் வந்து கிடையாது. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஹாலோஜன் இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக எக்ஸ்டரில் வந்து உங்களுக்கு ஃபாக் லேம்ப் வந்து இருக்காது, பட் இதோட விசிபிலிட்டி உங்களுக்கு பம்பரில் இருக்கிறனால பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறாங்க. மேபி அது ஓட்டி பார்த்தா தான் தெரியும் எந்த லெவலில் விசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அடுத்தது முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாடலில் வந்து இந்த கிரில் வந்து சேம் பழைய மாடலில் பார்த்தா மாதிரியே தான் இந்த கிரில் வந்து இருக்குது. இந்த இடங்களில் இருக்கக்கூடிய போர்ஷன் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிரே ஃபினிஷ் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த இடங்களில் மேஜராக வந்து இந்த கிரே ஃபினிஷ் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த வெஹிக்கிள் ஒரு ஃபேஸ் லிஃப்டட் மாடலாக அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப பெரிய மாற்றங்கள் வந்து இந்த வேரியண்ட்டில் வந்து பண்ணலை அப்படின்னு சொல்லலாம். இந்த வேரியண்ட்டில் பொதுவாகவே இந்த ஃபேஸ் லிஃப்ட்டில் வந்து பெரிய மாற்றங்கள்லாம் வந்து பண்ணல. மைனர் ஃபேஸ் லிஃப்ட் மாடல் தான் சொல்லலாம் இந்த மாடலை பொறுத்த வரைக்கும். ஏன்னா சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க, பெருசாக வந்து சேஞ்சஸ் இல்லை. ஃப்ரண்ட் ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் மேஜராக மாறினது இந்த எக்ஸ்டரோட பேட்சிங் கீழே இருந்தது மேலே போயிருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கிரே ஃபினிஷில் இருக்கிற மாதிரி இந்த ஸ்கிப் லைட்ஸை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிரே ஃபினிஷிங் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். அப்படியே வெஹிக்கிளோட சைட் ப்ரொஃபைல் விஷயத்துக்கு வரலாம் வாங்க. ஸோ சைட் ப்ரொஃபைலுக்கு வருவோம். நான் ஆல்ரெடி சொன்னேன் இது காரோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படிங்கிறது ஒரு 185 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கிற வகையில் வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு வந்து சொன்னேன். இந்த இடங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இது எல்லாமே வந்து வீல் ஆர்ச் எல்லாமே வந்து பிளாக் கலரில் இருக்கிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர் வந்து இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எதே எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் இருக்கிற மிரர் வெஹிக்கிள் மாடல் போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு இண்டிகேட்டர் வந்து கிடச்சிடும். டயர் ப்ரொஃபைல் விஷயத்துக்கு வருவோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா R14 வீல்ஸ் வந்து பேஸ் மாடல் வந்து கொடுக்குறாங்க. 165/70 இருக்கக்கூடிய R14. பட் இதில் உங்களுக்கு வீல் கப்லாம் வந்து வராது. இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். வீல் கப் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் மாடல் வாங்கினீங்கன்னா நீங்கள் வாங்கி போடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வீல் கப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நீங்கள் வந்து மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஹியூண்டாயோட ஆக்சரிஸ்லேயே வந்து வச்சுருப்பாங்க. அப்படி இல்லைனா நீங்கள் வெளியில் கூட நீங்கள் வீல் கப் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிளாக் கலர் கிளாடிங் வந்து வீல் ஆர்ச்சில் இருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா ரன்னிங் போர்ட்லேயும் வந்து ட்ராவல் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் வந்து இந்த கிரே கலர் ஃபினிஷிங் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே ஹேண்டில் விஷயத்துக்கு வருவோம். இதில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் ஹேண்டில்ஸ் வந்து கொடுக்குறாங்க. மிரர் ஆல்சோ பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் கலரில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து மேனுவலி அட்ஜஸ்டபிள் தான், நீங்கள் இங்கே வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே வந்தீங்க அப்படின்னா தெரியும் இது வந்து மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய மிரர்ஸ் தான். ஸோ நீங்கள் வந்து
டிரைவர் சீட்டில் உட்காந்துருக்கீங்க அப்படின்னா டிரைவரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி சொல்லி தான் இந்த மிரரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். டிரைவர் சைடு இருக்கிற மிரரை நீங்களே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் இது டிரைவர்கிட்ட சொல்லி தான் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது மேனுவல் மிரர்ஸில் ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருந்தாலும் பட் மிரர் உடஞ்சிருச்சு அப்படின்னா ரொம்ப லோவஸ்ட் காஸ்ட்டில் இந்த மிரர் அவங்களால சேஞ்ச் பண்ணிட முடியும். இதே எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் இருக்கக்கூடிய மிரர், எலக்ட்ரானிக் ஃபோல்டபிள் இருக்கக்கூடிய மிரர், இன்க்ளூடிங் இண்டிகேட்டரோட இருக்கக்கூடிய மிரர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது விலை வந்து அதிகமாக இருக்கும். பேஸ் மாடல் நீங்கள் போகிறதோட அட்வான்டேஜஸ் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா இதோட இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களோட ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட்டுங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா ஃபீச்சர்ஸ் கம்மியாகும் போது இதோட ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட்டும் கம்மியாகும் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அதே மாதிரி ஏ பில்லராக இருக்கட்டும், பி பில்லராக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஒயிட், அதாவது பாடி கலரில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த இடங்கள் நீங்கள் வந்து பார்க்கலாம், ஏ பில்லரோட இந்த இடங்கள் வந்து பிளாக்ல வந்து இருக்குது. பட் ஆனால் டோர் பார்த்தீங்க அப்படின்னா பாடி கலரில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. மேபி இதோட நீங்கள் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி வந்து மேட்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவேன். இதில் நீங்கள் ஒட்டுறதா இருந்தால் இதுலேயும் வந்து அப்படி பிளாக் ஒட்டினீங்க அப்படின்னா பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த இடத்துக்கு வருவோமே. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பழைய மாடலுக்கும் இப்போக்கும் வந்து பேட்டர்னில் வந்து சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. நான் உங்களுக்கு அப்படியே சைட் பை சைடு வந்து காமிக்கிறேன் இதோட பேட்டர்ன் சேஞ்சஸ் எப்படி இருக்குது. ஃப்ரண்ட்டில் பண்ண மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு சைட் பை சைடு வந்து காமிச்சிருப்பேன். ஸோ இதில் வந்து பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதர் வேரியன்ட் மித்த வேரியண்ட்லாம் போக போக இது வந்து கிளாசி பிளாக்ல வந்து இருக்கும். பட் இது வந்து மேட் பிளாக்ல தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் மிரர் என்ன மாதிரி மேட் பிளாக் இருக்கோ அந்த மேட் பிளாக்ல தான் வந்து கொடுத்துருக்காங்க. பேஸ் மாடலில் உங்களுக்கு ஸ்பாய்லராக இருக்கட்டும், ஆண்டனாவாக இருக்கட்டும், அது எதுவுமே வந்து வராது. HX3 போகிறீங்க அப்படின்னா முதல்ல மியூசிக் சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க, அதனால் ஆண்டனா வந்து வரும். பட் இந்த வேரியண்ட்டில் அதெல்லாம் வந்து இருக்காது. ஸ்டாப் மோட்டர் லைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் டெய்லைட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு LED டெய்லைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. சேம் இதே டெய்லைட் தான் நீங்கள் டாப் மாடல் போனாலும் வரும். ஆக்சுவலாக இந்த இடம் மட்டும் உங்களுக்கு எல்இடியில் இருக்கும். ஹெச் அப்படிங்கிறது மட்டும் எல்இடியில் வந்து இருக்கும். நீங்கள் ஹெட்லைட் ஆன் பண்ணால் தான் வந்து எரியும். பட் மேஜரான டெய்ல் லைட் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கிறது தான். பிரேக் லைட், பிரேக் அப்ளை பண்ணால் லைட் வந்து பின்னாடி இருக்கக்கூடிய லைட் தான். அதெல்லாம் வந்து ஹாலோஜன் தான் கொடுத்துருக்காங்க. இந்த இண்டிகேட்டர் இது எல்லாமே வந்து ஹாலோஜன் செட்டப்பில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய அந்த கிளாசி பிளாக்ல இருக்கக்கூடிய ஃபினிஷிங் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டர்ன்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்குன்னு சொல்லுவேன். பழைய மாடலுக்கும் இந்த மாடலுக்கும் பார்த்தீங்கன்னா பேட்டர்ன்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஹியூண்டாயோட லோகோ சென்டரில் இருக்குது. எக்ஸ்டரோட பேஜிங் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து இருக்குது. யூஸ்வலாக வந்து ஹியூண்டாயில் வந்து உங்களுக்கு இந்த சைடு எக்ஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா வேரியண்ட்டோட பேஜிங் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இப்போ வேரியண்ட்டோட பேஜிங் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ரியர் ப்ரொஃபைலில் சேஞ்ச் ஆன இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த ஸ்கிப் லைட்ஸ் தான். கொஞ்சம் இப்போ வந்து ஸ்போர்ட்டியராக இருக்கிற மாதிரி இந்த ஸ்கிப் லைட்ஸை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி இந்த கிரே கலர் ஃபினிஷிங்லாம் பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த இடங்கள்லாம் பார்க்கலாம், அந்த கிரே கலர் ஃபினிஷிங் எல்லாமே வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும். இன்னொரு முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து இதோட டாப் மாடலில் கொடுத்துருக்க அந்த ஸ்பாய்லர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொல்லுவேன். பழைய மாடலை காட்டிலும் இந்த புது மாடல் டாப் மாடலில் வர ஸ்பாய்லர் வந்து என்லைனில் வர ஸ்பாய்லர் மாதிரி வந்து வடிவமைச்சிருக்காங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த காரை பொறுத்த வரைக்கும். இதுதான் எக்ஸ்டீரியரில் இருக்கக்கூடிய விஷயங்கள். எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் பிடிக்கல அப்படின்னு சொல்லுவேன். இதில் நீங்கள் பாருங்களேன், இந்த பிளாக் கலர் வந்து இந்த பம்பரில் உள்ள இந்த ஒயிட்டோட மேட்ச் ஆகும்போது இது வந்து ஏதோ எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ஃபிட் பண்ண மாதிரி ஒரு ஃபீலை வந்து கொடுக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் ஆக்வர்டாக ஒரு ஃபீலை வந்து கொடுக்குது. மேபி இதுலேருந்து இப்படி ஒரு பிளாக் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இது வந்து பார்க்க வந்து இன்னும் கொஞ்சம் அந்த சைட் ப்ரொஃபைலில் பார்க்க ஃபினிஷிங் வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இதுலேருந்து வேணால் முடிஞ்சால் நீங்கள் வந்து ஒரு ஸ்டிக்கர் வேணால் வந்து ஒரு மேட் ஃபினிஷில் வந்து ஒட்டினீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இது மட்டும் எனக்கு ஒரு ஆக்வர்டான ஒரு ஃபீலை வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி இந்த வெஹிக்கிளில் ஃபியூல் டேங்க் பார்த்தீங்க அப்படின்னா 37 லிட்டர் கொடுத்துருக்காங்க. வாங்க நம்ம அப்படியே பூட் ஸ்பேஸும் பார்த்துடலாம். ஆக்சுவலாக பூட் பார்த்தீங்க அப்படின்னா ரிமோட்லேயே வந்து பூட் ஓப்பனிங்க்கு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ 391 லிட்டர் இருக்கக்கூடிய பூட் ஸ்பேஸ் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. பேஸ் மாடலில் இருந்தே உங்களுக்கு சிஎன்ஜி ஆப்ஷனும் இந்த காரில் வந்து கொடுக்குறாங்க. பார்சல் ட்ரே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இருக்காது. பட் தேவைப்பட்ட ஆக்சரிஸாக அவங்களால வந்து பார்சல் ட்ரே வந்து பண்ணிக்கவும் முடியும். ஸோ அதேமாதிரி லைட்ஸ் ஏதாவது இருக்கான்னு கேட்டால் லைட்ஸ்லாம் வந்து பூட்டில் வந்து இல்லை. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கேரி பேக் மாட்டுறதுக்கான ஹூக் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எதாவது கேரி பேக் மாட்டினா நீங்கள் இதில் வந்து மாட்டிக்க முடியும். சீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லி ஃபோல்டபுள் சீட் தான் வந்து இதில் வந்து கொடுக்குறாங்க. உங்களால் வந்து 2 பேர் போகிறீங்க அப்படின்னும் போது இந்த சீட்டை வந்து ஃபுல்லாக வேணால் ஃபோல்டு பண்ணிக்க முடியும். 50-50 இல்லை 60-40 ஃபோல்டபுள் சீட் மாதிரிலாம் இதில் வந்து கொடுக்கல. ஃபுல்லி ஃபோல்டபுள் சீட்டு தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பூட் ஸ்பேஸு. ஸோ இங்கே பிடிச்சி க்ளோஸ் பண்ணுறதுக்கும் ஹேண்டில் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பிடிச்சி க்ளோஸ் பண்ணிக்கலாம். எனிவே இதான் வெஹிக்கிளோட எக்ஸ்டீரியர் இருக்கக்கூடிய விஷயங்கள். மேபி பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வாங்க அப்படியே இன்டீரியரில் போய் ஃபீச்சர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்ப்போம். டோர் வந்து கொஞ்சம் வெயிட் வந்து ஆட் ஆகிருக்கு. தட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
ஓகே, நல்லாவே இருக்குது. நம்ம உள்ளே வந்து போவோம். ஸோ ஆக்சுவலாக இதில் உட்காரக்கூடிய அந்த ரைடிங் போஸ்டர் வந்து ரொம்ப ஒரு எஸ்யூவியில் உட்கார மாதிரி ஒரு கமாண்டிங்கான ஒரு ரைடிங் போஸ்டர் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து இல்லை. i10 நியாஸில் உட்காந்திங்கன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இதை வந்து வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். பேசிக் மாடல் போனீங்கனாலும் உங்களுக்கு டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்டபிள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துட்றாங்க. உங்கள் ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி இதை உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கவும் முடியும். சாவி எடுத்துடுறேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம், ரிமோட் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது கீ பார்த்தீங்க அப்படின்னா லாக் அன்லாக்கு, அதே மாதிரி பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா 4 இண்டிகேட்டர் வந்து பிளிங்க் ஆகும். அதுக்கப்புறம் பூட்டை மட்டும் உங்களால் இதை மூலியமாக ஓப்பன் பண்ணிக்க முடியும். நீங்கள் லக்கேஜ் மட்டும் வைக்கணும்னா இதை அழுத்தி நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபோல்டபுள் கீயாக தான் கொடுத்துருக்காங்க. பட் 2 கீயுமே உங்களுக்கு ஃபோல்டபுள் கொடுத்துருக்காங்க. 2மே வந்து ஃபோல்டபுள் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். பேஸ் மாடலே ஃபோல்டபுள் கிடச்சிருது. டோர்ஸ் விஷயத்துக்கு வரலாம். ஃப்ரண்ட் 2 டோர் பார்த்தீங்க அப்படின்னா பவர் விண்டோஸ் வந்து கொடுக்குறாங்க. இன்டீரியர் எல்லாமே வந்து பிளாக் தான் இருக்குது. இந்த இடங்களாக இருக்கட்டும், ஹேண்டிலாக இருக்கட்டும், எல்லாமே பிளாக்ல இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கருக்கான கிரில் இருக்குது, பட் ஸ்பீக்கர் வந்து இருக்காது. நீங்கள் இதுக்கு அடுத்த வேரியன்ட் போனீங்கன்னா, HX3 போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கர் வந்து கிடைக்கும். பாட்டில் வைக்கிறதுக்கான பாட்டில் ஹோல்டர் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதை தவிர பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள் வேணால் எதாவது கேரி பண்ணலாம். பட் பாட்டில் மட்டும்தான் அதில் மேஜராக வந்து வைக்க முடியும். இந்த இடத்துல ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்லைட்டுக்கான அட்ஜஸ்டபிள் கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட் லெவல் அட்ஜஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. 3 லெவல் இருக்குது. அதுக்கப்புறம் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் ஆஃப் வந்து இதில் உங்களால் வந்து பண்ணிக்கவும் முடியும். ஏசி வெண்ட் பொறுத்த வரைக்கும் 360 ரொட்டேட்டபிள் இருக்கக்கூடிய ஏசி வெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதை இப்படி ரொட்டேட் பண்ணிங்கன்னா ஏசி வெண்ட் வந்து க்ளோஸ் ஆயிரும். இதை ஆன் பண்ணிவிட்டு 360 ரொட்டேட்டபிள் வந்து இதில் உங்களால் வந்து பண்ணவும் முடியும். எனிவே நான் அப்படியே சீட் உங்களுக்கு சொல்லிட்டேன் கம்ஃபோர்ட் எப்படி இருக்குன்னு. லெக் ரூம் வந்து பெட்டராக இருக்குது. வேணும்னா அதை நீங்கள் ஹைட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஹெட் ரூம் வந்து நல்லாவே இருக்குது. என்னோடய ஹைட்டுக்கு வந்து இந்த கார் வந்து உட்காரத்துக்கு கம்ஃபர்டபுளாகவே இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸ்டேரிங் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு டில்ட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேரிங்கில் வந்து கொடுக்கல. பட் இங்கே வந்து உங்களுக்கு கண்ட்ரோல்ஸ் வந்து இருக்குது. இது எதுக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா கிளஸ்டரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஸ்விட்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டேரிங்கில் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஆடியோ கண்ட்ரோல் வந்து இதில் வந்து கிடையாது. ஒன்லி கிளஸ்டர் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் உங்களால் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கவும் முடியும். ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம், இதில் வந்து கிளஸ்டரை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரலில் வந்து ஒரு கலர் டிஎஃப்டி எம்ஐடி வந்து கொடுத்துருக்காங்க. சென்ட்ரலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு வந்து ஸ்பீடாக இருக்கட்டும், இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம் தெரிகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபியூல் கேஜ் வந்து கீழே இருக்குது, டெம்பரேச்சர் வந்து சைடில் தெரிகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஓவராலாக இருக்கக்கூடிய கிளஸ்டர். கிளஸ்டர் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு கார் மாதிரி ஃபீலை இல்லாமல் கொஞ்சம் நல்லா ப்ரீமியமாகவே வந்து வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த பேஸ் மாடலில் இருக்கக்கூடிய இன்டீரியர் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக்ல இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. HX3ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டூயல் டோன் இன்டீரியர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. பட் இதில் வந்து உங்களுக்கு பேசிக்காக இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஹாட் பிளாஸ்டிக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் எல்லாமே வந்து ஓகே. எதுவும் பேனல்ஸ் இடையில வந்து கேப்லாம் இல்லாத மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஏசியை பொறுத்த வரைக்கும் மேனுவல் ஏசி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. மேனுவலில் இருக்கக்கூடிய கண்ட்ரோல்ஸ் இருக்கக்கூடிய ஏசி வந்து கொடுத்துருக்காங்க. 12 வோல்ட்டுக்கான சாக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. 12 வோல்ட்டுக்கான சாக்கெட்டு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து ஏதாவது மொபைல் ஃபோன் எதாவது வைக்கணும்னா வச்சுக்க முடியும். இந்த இடத்துல கப் ஹோல்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் வாட்டர் பாட்டில் வந்து வைக்கணும் அப்படின்னா இதில் வந்து வச்சுக்கவும் முடியும். ஸோ இதுதான் வெஹிக்கிளோட இன்டீரியரு. மிரரை பொறுத்த வரைக்கும் ஆட்டோ டிம்மிங் ஃபங்க்ஷன் எதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கிடையாது. மேனுவல் டிம்மிங் ஃபங்க்ஷனும் இதில் வந்து இல்லை. மேபி அதுவும் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். க்ளோ பாக்ஸ் விஷயத்துக்கு வந்தீங்க அப்படின்னா ஒரு யூஸபிளான க்ளோ பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே இங்கேயுமே வந்து உங்களால் மொபைல் ஃபோன் வந்து வச்சுக்க முடியும். இதில் மிரர் இருக்கா? ஸோ மிரர் வந்து இல்லை. சன்வைசரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிக்கெட் பாக்கெட் மட்டும் இருக்குது. ஸோ டிக்கெட் எதாவது வைக்கணும்னா அதை வைக்க முடியும். கேபின் லைட் பொறுத்த வரைக்கும் சென்டரில் ஒரே ஒரு கேபின் லைட் வந்து கொடுக்குறாங்க. சென்டரில் ஹாலோஜன் கேபின் லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வெஹிக்கிளோட இன்டீரியர். ஸோ நம்ம அப்படியே வந்து ரியர் சீட்டோட கம்ஃபோர்ட்டும் பார்த்துடலாம். ஸோ ரியர் சீட்டோட கம்ஃபோர்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ராடக்ட் நான் வந்து சஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். இன்னமும் ஒரு சில 8 லட்சம் 10 லட்சம் போட்டு வாங்கக்கூடிய காரில் வந்து ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒயர்லெஸ்ஸாக கனெக்ட் பண்ணாமல் ஒயர்டு டிவைஸாக தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதை ஒயர்லெஸ்ஸாக மாற்றக்கூடியது தான் இந்த ஆர்கா கியூப் கார் அடாப்டர். ஸோ இதை வந்து ஜஸ்ட்டு உங்கள் டைப் சியோ இல்லை டைப் ஏ போர்ட்டில் வந்து கனெக்ட் பண்ணி ப்ளூடூத் மூலியமாக உங்கள் ஃபோனை வந்து பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதும். உங்களோட மியூசிக் சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா ஒயர்டாக இருக்கிறத ஒயர்லெஸ்ஸாக உங்களால் வந்து பயன்படுத்திக்கவும் முடியும். ஸோ இது வந்து எந்த ஒரு லேகும் வந்து இல்லை.
நான் வந்து கடந்த ஒரு 1.5 மாதமாக வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இதை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இவங்களோட காண்டாக்ட் நம்பர் உங்களுக்கு டிஸ்பிளே ஷோ ஆகும். அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் உங்களோட வெப்சைட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்க அப்படின்னா 2499 ரூபா. பட் TW500 அப்படிங்கிற கூப்பன் கோடை பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களால் 500 ரூபா டிஸ்கவுண்ட்டில் உங்களால் வந்து வாங்கவும் முடியும். தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் பண்ணி மறக்காமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க நம்ம செகண்ட் ரோ கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ அப்படியே வருவோம். ஸோ ஃபஸ்ட்டு சீட்டிங் கம்ஃபர்ட் சொல்லிடுறேன். தை சப்போர்ட் நாட் பேடுங்க, ஓரளவுக்கு இருக்குது. ரொம்ப மோசம் தை சப்போர்ட்டே இல்லை அப்படின்ற அளவுக்குலாம் வந்து இல்லை. தை சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சீட்டும் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ யூஸ்வலாக இந்த மாதிரி தான் வந்து உட்காருவோம். ஸோ உட்காரும் போது லெக் ரூம் என்னோடய ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி வச்சுருக்கேன். நல்ல லெக் ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 5.8 இருக்கிறவங்களாலையும் தாராளமாக இதில் வந்து உட்கார முடியும். என்னோடய ஹைட் வந்து 5.8. இந்த சீட் பார்த்திங்க அப்படின்னா சென்டரில் வந்து ஸ்கூப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்த வந்து அப்படி ஸ்கூப் பண்ணி கொடுத்துருக்கனால நல்ல லெக் ரூம் பார்த்திங்க அப்படின்னா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி காலை வச்சு இப்படி உட்காடுறீங்க அப்படின்னும் போது கம்ஃபர்ட்டுமே வந்து பெட்டராக இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. மேஜராக உங்களுக்கு பேஸ் மாடலே வாங்கினாலும் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாடலில் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ ஹெட்ரெஸ்டர் வந்து அட்ஜஸ்டபிள் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 2 ஹெட்ரெஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காரை பொறுத்த வரைக்கும் 4 பேர் நல்லா கம்ஃபர்டபுளாக வந்து உட்காந்து வந்து போகலாம். ஒருத்தர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இல்லைன்னா சின்ன பசங்க உட்காந்து நடுவில் வந்து போகலாம். பட் 4 பேருக்கு கம்ஃபர்டபுளான ஒரு கார் அப்படின்னு சொல்லுவேன். என்னோடய ஹைட் 5.8. ஹெட்ரூம் பாருங்கள் எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு. நல்ல ஹெட்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டோர் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஃப்ரண்ட் 2 டோர் மட்டும்தான் பவர் விண்டோ. ரியரில் வந்து பவர் விண்டோ வந்து கிடையாது. மேனுவலாக ஸோ ரொட்டேட்டபிள் நாபு தான் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் எல்லாமே பிளாக்ல இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கருக்கான கிரில் வந்து இருக்குது. பட் ஸ்பீக்கர் வந்து கிடையாது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாட்டில் ஹோல்டர் மட்டும் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. மேஜராக இந்த காரில் வந்து சஸ்பென்ஷன் தான் நம்ம லாஸ்ட் வீடியோ, அதாவது பழைய ஜென்ரேஷனில் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ஹைவேலலாம் வந்து ஓட்டும்போது ரொம்ப பவுன்ஸியாக ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம மைலேஜ் டெஸ்ட் வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். அது கிடச்சிருச்சு அப்படின்னா நம்ம ரைட் ரிவ்யூவோட சேர்த்து மைலேஜ் டெஸ்ட் வந்து பண்ணலாம். அப்போ இதோட சஸ்பென்ஷன் ஃபீட்பேக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து சொல்கிறேன். மைலேஜ் டெஸ்ட் யாரெல்லாம் பார்க்க விரும்புகிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். எனிவே இதுதான் இந்த வெஹிக்கிளோட இன்டீரியரில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸு அண்ட் எக்ஸ்டீரியரில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸு. நிறைய பேருக்கு ஒரு கேள்வி வந்து இருக்கும், HX2 போகலாமா இல்லை HX3 போயிடலாமா அப்படின்னு. HX3 போகிறீங்க அப்படின்னும் போது டச் ஸ்க்ரீனோட இருக்கக்கூடிய மியூசிக் சிஸ்டம் வந்து கொடுத்துருவாங்க. 4 டோரில் வந்து ஸ்பீக்கர் கொடுக்குறாங்க. ஆண்ட்ராய்ட் ஆப்பிள் கார்ப்ளே ஒயர்லெஸ்ஸாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸ்டேரிங் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேரிங் மவுண்டோட ஆடியோ கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. டூயல் டோனில் இருக்கக்கூடிய இன்டீரியர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ரியரில் ஆண்டனா வந்து கொடுக்குறாங்க. இப்போ இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்கா அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லாமே மியூசிக் சிஸ்டம் சம்மந்தப்பட்டது தான். மியூசிக் சிஸ்டம் கொடுத்தா அதில் ஒயர்லெஸ்ஸாக ஆண்ட்ராய்டை கொடுக்குறாங்க. அதே மாதிரி 4 ஸ்பீக்கர் கொடுக்குறாங்க, ஆண்டனா கொடுக்குறாங்க. இதெல்லாம் காமனாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். அது இருக்கிறனால ஸ்டேரிங் மவுண்டரில் ஆடியோ கண்ட்ரோல்ஸ் கொடுக்குறாங்க. இதுக்கு எக்ஸ்ஷோரூமில் 44,000 விலை அப்படிங்கிறது அதிகமாக வந்து வரும். பட் என்னையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேஸ் மாடல் எடுத்து ஹியூண்டாயிலேயே கூட அவங்க ஆக்சரிஸ் மூலியமாக நீங்கள் மியூசிக் சிஸ்டம் போட்டிங்கனாலும் இவ்வளோ காஸ்ட் வந்து வராது அப்படின்னு நான் நினைக்கிறேன். சீட் கவரோட சேர்த்து எல்லாம் போட்டிங்கனாலே இந்த 43,000 ரூபா காஸ்ட்டில் உங்களால் வந்து சீட் கவர், மேட்டு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணிக்கவும் முடியும். ஸோ பேஸ் மாடல் எடுக்கலாமா, HX2 போகலாமா, HX3 போகலாமான்னு கேட்டிங்கன்னா HX2 ஒரு பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவேன். சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்டாக 6 ஏர்பேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க. ABS, EBD மாதிரியான ஃபீச்சர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் டிஸ்பிளேல வந்து பார்ப்பீங்க. ஸோ அடுத்ததாக இன்ஜின் விஷயத்துக்கு வருவோம். மேஜராக ஒரு காருக்கு முக்கியமானது இன்ஜின். எக்ஸ்ட்ரா நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறது இந்த இன்ஜினுக்காக அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1.2 லிட்டர் இருக்கக்கூடிய NA 4 சிலிண்டர் இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ரொம்ப எல்லா வெஹிக்கிள்லையும் வந்து 3 சிலிண்டர் இன்ஜினாக வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். பட் இதில் 4 சிலிண்டர் இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்குறாங்க. i20, i10 அதேமாதிரி வென்யூ பெட்ரோலில் இருக்கக்கூடியது எல்லாமே பார்த்தீங்கன்னா சேம் இதே இன்ஜின் தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும் மேனுவல் மட்டும்தான் வந்து கொடுக்குறாங்க. ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன் கிடையாது. இதோட பவர் அண்ட் டார்க்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதோட பவரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அதிகபட்சமாக வந்து 83 PS பவர் பெட்ரோலுக்கும் 69 PS பவர் சிஎன்ஜிக்கும் வந்து கிடைக்கும். 113.8 Nm ஆஃப் டார்க் வந்து பெட்ரோலுக்கும் 95.2 Nm ஆஃப் டார்க் வந்து சிஎன்ஜிக்கும் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த வெஹிக்கிளோட மைலேஜ் அப்படிங்கிறது எல்லாமே வந்து கேட்பீங்க. நீங்கள் i10ல் எதிர்பார்க்கக்கூடிய மைலேஜை தாராளமாக இந்த வெஹிக்கிளை வந்து எதிர்பார்க்கலாம். அதிகபட்சமாக ஒரு 19லேருந்து 20 கிலோமீட்டருக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிள் மைலேஜ் அப்படிங்கிறது கொடுக்கும். சிஎன்ஜியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தாராளமாக 27 கிலோமீட்டருக்கு மேலே உங்களுக்கு மைலேஜ் கொடுக்குற மாதிரி இதை வந்து வடிவமைச்சிருப்பாங்க. ஸோ ஒரு டீசெண்டான நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள்னே சொல்லுவேன் இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும். நீங்கள் டாடா பஞ்ச் பார்க்குறீங்க அப்படின்னா பஞ்சில் வந்து 3 சிலிண்டர் இன்ஜினாக இருக்குது,
மைலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 17 to 19 அதுவும் நல்ல மைலேஜ் தான். பட் அதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டரான மைலேஜ் கொடுக்கணும்னு யோசிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காரை வந்து நீங்கள் செக் பண்ணலாம் அப்படின்னு வந்து நினைப்பேன். இன்ஜினை பொறுத்த வரைக்கும் நல்ல ரிஃபைண்டான ஒரு இன்ஜின், ரிலையபிளான ஒரு இன்ஜினும் கூட இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும். ஸோ ரொம்ப காலமாக வந்துட்டு இருக்கக்கூடிய இன்ஜினும் கூட, அதனால் நம்பி தாராளமாக நீங்கள் இந்த வெஹிக்கிள் வந்து இன்ஜினுக்காக எடுக்கலாம். ஸோ ஃபைனலி எக்ஸ்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன மாற்றங்கள் அந்த பேஸ் மாடல் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ டாப் மாடல் எப்படி இருக்குங்கிறத நான் சொன்ன மாதிரி யாரெல்லாம் மைலேஜ் டெஸ்ட் விரும்புகிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதில் வந்து அப்டேட்ஸ் என்ன நடந்திருக்கு அண்ட் மைலேஜ் டெஸ்ட்டு ப்ளஸ் ரைட் ரிவ்யூ எல்லாமே வந்து நம்ம அடுத்த இன்னொரு வீடியோவில் வந்து பார்ப்போம். கூடிய சீக்கிரம் அதை நான் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன். நிறைய பேர் ஆர்வமாக இருந்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் கொண்டு வந்துடலாம். ஸோ இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் நல்ல ரிலையபிளான, ரிஃபைண்டான, நல்ல மைலேஜ் தரக்கூடிய ஒரு வெஹிக்கிள் அப்படின்னு நான் சொல்லுவேன். 4 பேர் போகிறதுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு வெஹிக்கிள் அப்படின்னு வந்து சொல்லலாம். பேஸ் மாடலை பொறுத்த வரைக்கும் இந்த வெஹிக்கிளில் எனக்கு தெரிஞ்சு இந்த வீல் கப்பு, சீட் கவர், மட் ஃப்ளாப்பு, ஒரு மியூசிக் சிஸ்டம் போட்டாலே போதும். உங்களுக்கு தேவையான ஃபீச்சர்ஸ் இந்த வெஹிக்கிளில் வந்து கிடச்சிரும். ரியரில் பவர் விண்டோ இல்லை, மேபி அதெல்லாம் வேணும்னா நீங்கள் அடுத்தடுத்த வேரியண்ட் வந்து போகிற மாதிரி தான் வந்து இருக்கும். எனிவே இந்த வெஹிக்கிளோட வாக் அரவுண்ட் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். இந்த வெஹிக்கிள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.